ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஈஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டிலேருந்து இப்போ தான் வந்து ஒருத்தராக யாரெல்லாம் வெளியே வர போகிறாங்க அப்படின்ற விஷயங்களை வந்து ஒன்றுனா வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, பவித்ரா அண்டு ரயான் ஆல்ரெடி வந்து இந்த பிக் பாஸை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் மொத்தங்கன்னா 3 பேர் தான் வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க போகிறாங்க. அது யாருன்னு ஆல்ரெடி நம்மளுக்கு நேற்றே வந்துட்டு இந்த தனித்தனியாக எல்லாருக்குமே வந்து ஏவி போட்டாங்க பார்த்தீங்கன்னா பயண வீடியோ. அதுலேயே நம்ம ஒரு சில க்ளூஸ்லாம் கொடுத்துருந்தோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்மு தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு இங்கே பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் டாப்லேயும் லெஃப்ட்டில் வந்து நம்ம விஜய் விஷால், ரைட்டில் வந்துட்டு நம்ம சௌந்தர்யா, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரயான், அதுக்கப்புறம் பவித்ரா ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. அதுலேயே தெரிஞ்சு போச்சு ஸ்ப்ளிட்டப் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அதன்படி பார்க்கும்போது ரயான் அண்டு பவித்ரா இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கன்ற விஷயங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே நேற்றே போயிட்டு நிறைய அவங்களோட வியூஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணி ஃபேட் பண்ண ஒரு பக்கம் வந்து சௌந்தர்யா வந்துட்டு ட்ரூ ரியல் கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் பேசி, என்னடா அது உள்ளே போய் 15 நாள் இப்படி மாறிட்டார் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களாக போச்சு. சரிங்களா? இப்போ என்ன தகவல் அப்படின்னா, 3வதாக யார் இந்த பிக் பாஸ் விட்டு வெளியேறி இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சௌந்தர்யா இந்த பிக் பாஸ் விட்டு வெளியேறி இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த விஜய் சேதுபதி அவர்கள் நடுவில் நின்று இப்படியும் பிடிச்சி இப்படி தூக்குவார் பார்த்தீங்களா, அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம சௌந்தர்யா வந்து வெளியேற்றிருக்காங்கன்றத ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் விஷால் அந்த இடத்துல இருக்கணுன்ற காரணத்துக்காக சௌந்தர்யா வெளியே அமைச்சிருக்காங்க. சமல விஜய் விஷால் அங்கே இருக்கணுன்றதுக்காக எத்தனை பேர் பலியாக இருக்காங்க நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் தெரியும். சரிங்களா? விஜய் விஷாலும் பவித்ராவும். சரிங்களா? பவித்ரா அவங்களால முடிஞ்ச என்ன ஒரு விஷயமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. பட் விஜய் விஷால் இது வரைக்கும் என்ன கொடுத்துருக்கார் அப்படின்னு நீங்கள் இப்படி புரட்டி பார்த்தீங்கன்னா, அவர் தனக்கு சுயநலமாக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கார். இந்த பிக் பாஸ் தன்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்தியிருக்காரு. அவ்வளோதான். பிக் பாஸுக்காக பிக் பாஸுக்காக நான் உயிரை கொடுத்தேன், இதை கொடுத்தேன், அதை கொடுத்தெல்லாம் கிடையாது. இப்போ முத்துக்குமரன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, உழைப்பு அப்படின்னு, அந்த மாதிரிலாம் அவருக்கு சொல்லலை. அதே மாதிரி தன்னை வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் சொல்லிட்டு பெருமைப்படுத்திக்கிற பார்த்தீங்களா. என்னையை கேட்டிங்கன்னா இவரை, அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விஜய் விஷாலை ஒரு என்டர்டெய்னர் அப்படி சொன்னீங்கன்னா, விஜய் விஷாலோட விட என்டர்டெய்னர் யார் அப்படி கேட்டிங்கன்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 8 பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யாவை வந்துட்டு சும்மாவே பார்த்து சிரிச்சிருக்கும், சௌந்தர்யா ஆக்ஷன்ஸை பார்த்து சிரிச்சிருக்கும். அப்படின்னு இருக்கும்போது விஜய் விஷாலா சௌந்தர்யான்னு கேட்டிங்கன்னா, என்னையே கேட்டிங்கன்னா சௌந்தர்யா தான் பெஸ்ட்டு. சரிங்களா? இந்த சீசன் 8ல் வந்துட்டு லாஸ்ட்டாக டாப் 5 நம்மளுக்கு பிடிக்காம தான் வந்திருக்கு. அதான் உண்மை. இந்த இடத்துல மஞ்சரி இருந்திருக்கணும், ஜாக்லின் இருந்திருக்கணும், தீபக் இருந்திருக்கணும், அருண் பிரசாத் இருந்திருக்கணும். சரிங்களா? இவங்கெல்லாம் வந்துட்டு பண்ணாத விஷயத்த இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள, அதாவது இந்த லாஸ்ட் 5 பேர் பண்ணாங்களா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்படி இருக்கும்போது அதுவே தாங்க முடியல. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்னென்னா, எப்படியோ முத்துக்குமரனுக்காக அந்த டைமில் கொடுத்தாங்களே, அதையே வந்து விஜய் விஷால் கையில் கொடுக்காம போயிட்டாங்கன்ற ஒரு வருத்தம் தான். இல்லைன்னா ஆக்சுவலாக பிளானிங் பற்றி எனக்கு தெரிஞ்சு அதுவாக தான் இருந்திருக்கும். அதனால தான் நம்ம முத்துக்குமரன் ஓடும்போது அந்த பாதையில் வந்துட்டு நடுவில் ஒரு லைட்டாக அப்படியே ஒரு தடங்கள் மாதிரி செட் பண்ணுறதும், தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறதும், இருட்டு பயத்தை காட்டுறதும். ஏன்னா அதுவும் இல்லாமல் அவர் வெளியே போயிட்டு உள்ளே வரதுக்குள்ளே அவர் பட்டப்பாடு அவருக்கு தான் தெரியும். அதையுமே கொச்சைப்படுத்தினவர் தான் நம்ம விஜய் விஷால். அவன் போயிட்டு வெளியே உள்ளே வரும்போது அப்படியே பயந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுத்தாலும் அதெல்லாம் ரொம்ப ஈஸி. அவன் பயந்த மாதிரி ஆக்ஷன் கொடுத்தான்னு. இதே மாதிரி இருட்டாகவும் ரோடு அந்த மாதிரி பண்ணிவிட்டு விஜய் விஷால் ஓடி இருந்தான்னா அங்கே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இது வரைக்கும் அவருடைய விஷயங்கள் வெளியில், அதாவது இந்த பிக் பாஸ் 8ல் புரட்டி பார்த்து வச்சுக்கங்களேன், எந்தெந்த வீக்லி டாஸ்கில் அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு. அவருக்கு தேவையான விளையாட்டில் அவர் வந்து யாரையாவது இம்ப்ரெஸ் பண்ணணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவருக்கு யாரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணி ஏதாவது பண்ணால் நான் வந்து அங்கே தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்கில் மட்டும்தான் அவர் வந்து பயங்கரமாக வந்து விளையாண்டுருக்காரு. அது எண்ணி சொல்லிடலாம். 2 டாஸ்க்கு 3 டாஸ்க்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அவர் நினச்சிருந்தாலும் டிக்கெட்டு ஃப்ரால வேறு மாதிரி வெறித்தனமாக கொண்டு போயிருக்கலாம். இன்னும் நம்மளுக்கு ஒரு பயங்கரமான சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். அதாவது ரயானா, முத்துக்குமரனா அப்படின்னு இல்லாமல் 3 பேரும் இறங்கியிருப்பாங்க. அருண் பிரசாத் அவரோட விஷயங்களை கொடுத்தார், அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அவர் கொஞ்சம் பயந்துட்டார். ஏன்னா அவங்க அப்பா வந்ததுலேருந்து அவர் ஆள் மாறிட்டார். சரிங்களா? ஆனாலும் இவரும் கொடுத்துருக்கலாம். ஏன் கொடுக்கல? ஏன்னா விருப்பம் இல்லை. நான் ஏன் கொடுக்கணும்? எனக்கு தெரியும், நான் இந்த பிக் பாஸ் வீட்டில் இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ நெகட்டிவிட்டி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. சௌந்தர்யாவுக்கு நிறைய நெகட்டிவ் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. உண்மையாக அது கிடையாது. சௌந்தர்யாவை விட அதிகப்படியாக விஷாலுக்கு தான் வந்து நெகட்டிவ் வந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக தர்ஷிகா, 2வது ஹாஃப் ஃபுல்லாக தர்ஷிகா இருக்கும்போதே அன்ஷிதா. நல்லா நோட் பண்ணுங்கள். இதை வந்து இன்னுமே வந்து ஒரு சில பேர் வந்து மாறுதட்டி சொல்லிக்கிறாங்க, இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு. ஏன்ப்பா பாதிக்கப்பட அந்த தர்ஷிகா பொண்ணே சொல்லுதுப்பா. ஏன் நம்ம இத்தனை பேர் பார்க்குறோமே, நம்ம கண்ணு என்ன குருடா? அதுவும் நான் நார்மலாக தான் பண்ணலாம். அப்புறம் ஏன் வந்து கடைசியாக அந்த பொண்ணு போகும்போது நான் தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. அதாவது அவங்கள காப்பாற்றுறத நினச்சிக்கிட்டு ஃபேன்ஸ் அவங்கள முட்டாளாக்கிறாங்க ஒரு சில ஃபேன்ஸ். மற்றவங்க எல்லாரும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால தான்
ஓட்டை கரெக்டாக கொடுத்தாங்க. எப்படி பாருங்களேன், ஃபஸ்ட்டு வாரத்துலேருந்து 3வது வாரம் வரைக்கும் நம்மளுடைய விஜய் விஷால் தான் டாப்பில் இருக்கார். சரிங்களா? 2வது சௌந்தர்யா இருக்காங்க. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா பிரபலம், பயங்கரமான உச்சகட்டத்தில் இருக்காங்க. முக்கியமாக விஜய் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து வச்சுட்டு உள்ளே வந்திருக்காரு. எல்லாருமே அவரை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. முத்துக்குமரன் 17%, 12% சம்திங் 3வது இடத்துல இருக்கார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிராஃப் ஏறுது பாருங்க. இதுதான் வளர்ச்சி, இதுதான் உண்மையான வளர்ச்சி. கடைசியாக வந்து நிற்கிறான் பார்த்தீங்களா, 50%. எப்படி 50%ல் டாப்பில் வந்து நிற்கிறான். ஆனால் அதே விஷால் ஃபஸ்ட்டில் இருந்தவர் லாஸ்ட்டுக்கு வந்து டேஞ்சர் ஜோனில் இருந்து வேறு வழி இல்லாமல் அவரை காப்பாற்றுறாங்க. நீங்கள் இந்த ரியல் ஸ்டீல்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ரோபோ வந்து அந்த ரோபோவை அடிக்கிறதுக்கு ஆளே இல்லாத மாதிரி ரொம்ப பெருமையாக இது பண்ணியிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ரோபோ இன்னொன்று ரியல் ஸ்டீல்னு சொல்லிட்டு அது பேர் வச்சுருப்பாங்க. அந்த ரோபோ வந்துட்டு ஒரு சின்ன பையனோட கண்ட்ரோல் தான் இருக்கும். அந்த ரோபோ வந்து கடைசியில் அடிச்சிடும். ஆனால் வேறு வழியே இல்லாமல் கடைசியில் அவங்க தான் வின்னர்னு சொல்லிட்டு அங்கே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் தெரியும் யார் வின்னர்ன்றது. அந்த மாதிரி முத்துக்குமரன் ஸ்ட்ரைட்டாக ஒன் டாப்பில், அவன் மட்டும் கொஞ்சம் உஷாராகாமல் இல்லைன்னா இந்த வாட்டி இந்த சீசன் 8ஓட டைட்டில் வினராக நம்ம விஜய் விஷாலை வர வச்சுருப்பாங்க. அதனால தான் நீங்கள் நடந்ததுக்கு. இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். எல்லா சீசனும் எடுத்துக்குங்க, அந்த ரன்னராக வந்தவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, விஜய் விஷால் என்ன பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலே ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஃபார் அந்த ரன்னர் அப்படின்னு தான் என்னோடய கருத்து, என்னோடய பர்சனல் வியூ. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சீசனில் மாயா ரன்னராக வந்தாங்க. மாயா என்ன இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ணாங்கன்னு ஊருக்கே உலகத்துக்கே தெரியும். அவங்க கொடுக்காத கண்டென்ட்டே கிடையாது. என்ன ஒன்று கொஞ்சம் நெகட்டிவாக போன கண்டென்ட். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ராஜு இருக்கும்போது சரி, அதுக்கு முன்னாடி பிரியங்கா என்ன பண்ணாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி ராஜுக்கு இது நம்ம அசீமுக்கு கூட விக்ரமன் இருந்தாப்புல, விக்ரமன் எப்படிப்பட்ட இது கொடுத்தாரு. இந்த மாதிரி ரன்னராக வந்தவங்க எல்லாருமே, சிவன் என்ன பண்ணாங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. அப்படின்னு இருக்கும்போது விஜய் விஷால் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் லவ் கண்டென்ட் மட்டும் தான் பெருசாக கொடுத்துருக்காரு. மீது என்ன இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேசியிருக்காரு, ஏதாவது சமூகம் சார்ந்த விஷயங்களை பேசியிருக்காரு. அவரோட ஃபேன்ஸுக்கு வந்து இப்போ முத்துக்குமரன் காலையில் எழுந்திரிச்சு யோகா பண்ண மாதிரி ஏதாவது விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரா? எதுவுமே கிடையாது. ஆனால் அவரை தூக்கின்னு போய் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ரன்னரில் கொடுக்குறீங்க, சௌந்தர்யா வெளியே அனுப்புறீங்க. ஆனால் 100 மடங்கு எனக்கு கேட்டிங்கன்னா விஜய் விஷாலை விட சௌந்தர்யா பெட்டர். ஏன்னா சௌந்தர்யா வந்துட்டு இந்த கேமில் உண்மையாக ஏதாவது ஒன்று படணும்னு சொல்லிட்டு வெளியில் ஏதோ விஷயங்கள் போயிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி வெளியில் எனக்கு தெரிஞ்சு வெளியில் நடக்கிற விஷயங்களுக்கும் சௌந்தர்யாவுக்கு மேபி சம்மந்தம் இல்லாமல் இருந்திருக்குமோ. ஏன்னா அவங்க பார்க்குற விழியே சரியில்லை. ஏன்னா வெளியில் இருக்கிற இந்த ஒரு சில பேர் பண்ண வேலையால் தான் இந்த சௌந்தர்யாவோட பேரே நாரி போச்சுன்னு நினைக்கிறேன். பாவமாக இருக்குது எனக்கு உண்மையிலேயே. ஆனால் இந்த பொண்ணு கொஞ்சம் இந்த டாஸ்க்கு இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்களால கண்டென்ட் நிறையா கொடுக்கப்பட்டிருக்கு, இல்லைன்னே சொல்ல முடியாது. விஜய் விஷாலை விட கண்டென்ட் கொடுக்கப்பட்டது, அதையே என்னுடைய கருத்து. ஏன்னா இங்கே வந்து விஜய் விஷாலை வந்து ரன்னர் நிற்க வைக்கும்போது இந்த பொண்ணை 3வது இறக்குறீங்க அப்படின்னா இதுதான் வருத்தமாக இருக்குது. ஏன் நீங்கள் வந்து அதை வந்து ஏன் ஒரு பெண்ணுக்கு வந்து அதை ஒரு முன்னுரிமை கொடுக்க வேண்டியதானே? நீங்கள் அதை பண்ணாமல் விஜய் விஷாலை வந்து இறக்குறீங்க. என்னை கேட்டிங்கன்னா இந்த விஜய் விஷால் இந்த இடத்துல பவித்ரா கூட நிற்க வச்சிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா பவித்ரா பண்ணியிருக்காங்க, விஜய் விஷாலாக பவித்ரான்னு வச்சு பாருங்களேன். அங்கே பவித்ரா ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க, சம்பவத்தை பண்ணியிருக்காங்க, சும்மா கிடையாது. அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கும் போது ஏன் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெண்கள்லேயே வந்து ஃபஸ்ட்டு பொட்டி எடுத்தது யார் நல்லா யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி செங்கலா டாஸ்க்லாம் எத்தனை வாட்டி ஒரு விட்டுட்டு போயிருக்காரு. அந்த டாஸ்க் அந்த வாரம் எப்படி பீக்காக போச்சு. பவித்ராவும் அன்ஷிதாவும் தான் எடுத்துகிட்டு போனோம். இந்த பக்கம் முத்துக்குமரன் அந்த கேம் ஸ்ட்ராட்டஜி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பவித்ராவோட ப்ரெசன்ஸ் ஏதோ ஒன்று இருக்கும். டாஸ்க்கு வீக்லி டாஸ்கில் இவர் என்ன பண்ணார் நல்லா யோசிச்சு பாருங்கள். அவர் கிடைச்ச கேப்டன்ஷிப் டாஸ்க்காவது ஒழுங்காக பண்ணாரா? அதே மாதிரி கேப்டன்ஷிப் டாஸ்க்கில் மஞ்சரி கூட மோதும்போது கூட வந்துட்டு கொஞ்சம் நெக்கில் என்ன பண்ணியிருப்பார், அப்படியே இவங்கள பார்த்துட்டு அப்படி இப்படி பண்ணி விட்டுருப்பார். மஞ்சரி கேப்டனாக இருப்பாங்க. ஸோ வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்தவங்களே இவரை வந்து பீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக என்னோட கருத்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டு 5 டாப் 5ல் முக்கியமாக ஜாக்லின், மஞ்சரி, தீபக், அருண் இருந்திருக்கணும். அதே மாதிரி ரயானை பற்றி சொல்லி ஆகணும். ஃப்ரம் டே ஒன்லேருந்து இந்த பையன் இருந்திருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்பவம் பண்ணியிருப்பான். ஒன்று ஏதாவது பிரச்சனை வெளியே போயிருப்பான், இல்லை அந்த ரன்னர் கூட வந்திருப்பான். இவன் பிரச்சனை எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி தான் எல்லாத்தையுமே வைல்ட் கார்டில் யாரை வைக்கணும் எல்லாத்தையுமே செம்ம பிளானிங். நான் உங்களுக்கு முதலேருந்தே சொல்லியிருப்பேன், ஒரு சில பேர் அவங்க விடவே மாட்டாங்க அப்படின்னு. இது வம்படியாக இது என்ன கேட்டிங்கன்னா விஜய் விஷால் இந்த மாதிரி ஒரு வெற்றி கிடைச்சது அவருக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வேணால் மார்தட்டிக்கலாம், வெளியில் போகும்போது நான் தான் ரன்னர்னு சொல்லிக்கலாம். ஆனால் ஊர் உலகம் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கு. இந்த வெற்றி அவளால் உண்மையாக வந்து கொண்டாட முடியுமா கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அவரால் கொண்டாட முடியாது. ஏன்னா இந்த வெற்றிக்கு தீபக் இருக்கார், ஜாக்லின் இருக்காங்க, மஞ்சரி இருக்காங்க, அருண் இருக்கார், நிறைய பேர் வந்துட்டு அந்த வெற்றிக்காக காத்துட்ருக்காங்க. அவங்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டீங்க. முக்கியமாக ஜாக்லின் அந்த வெற்றி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. கரெக்டாக ஒரு 5 மீட்டர் எக்ஸ்ட்ரா வச்சிங்க பார்த்தீங்களா, 2 செகண்டில் தூக்குனீங்க பார்த்தீங்களா. ஒரு பொண்ணோட 100 நாள் உழைப்பு 2 நிமிஷத்தில் தூக்குனீங்க. நேரத்தோட மதிப்பு எங்களுக்கு காமிச்சிங்க.
ஆனால் அந்த நேரத்தையும் கெடுத்து விட்டீங்களே, அதெல்லாம் ஏன்னா 5 மீட்டர் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த செகண்ட்ஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணுமே. சரி, ஓகே, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இந்த பிக் பாஸ் சீசன் 8ஓட ரன்னராக வந்து விஷால் வந்திருக்காரு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரன்னரில் உண்மையாக யார் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? பாய் நண்பர்களே.